கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம். ஹலோ, ஆமாம் ஆமாம், என்ன சொன்னீங்க? சரி சரி, அதெல்லாம் பார்த்துலாம் நான் இல்லை இருக்கிறேன், நான் செய்தாருன்னு சொல்லி இருக்கிறேன். நீங்க இதுல யோசிக்கிற கொண்டுமே இல்லை, நான் செய்து தருவேன், என்ன நம்புங்கோ. சரி, எனக்கு நீங்க ஒரு ஹோல் உள்ள தாங்களேன், நான் உங்களுக்கு செய்து தரேன். சரி, இப்ப தாரீங்க, அதே மாதிரி செட்டில் பண்ணி விட்டீங்கன்னா சரி. ஏன்னா இது என்ன பிரச்சனை வரக்கூடாது, சரி தானே? சரி சரி, ஓகே ஓகே. பேங்க்குக்கு வந்து பேங்க்கு ஒருத்தரும் இல்லை, வேலைக்காக எழுத வேண்டும் லீவ் போட வேண்டியானு ஒருத்தரும் இல்லை. என்ன 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 யோசிக்கிறீங்க? இல்லை, நான் மேனேஜரை பார்க்கணும். இல்லை, ஒருத்தர் வேலைக்கு வர இல்லையா? இல்லை, மற்ற வேலைக்கு வராத வந்ததெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை தானே. மேனேஜர் என்ன கொண்டு என்ன பார்க்கணும்? இல்லை, நான் இங்கே இருக்கிற அந்த பிள்ளைகள் எல்லாம் இருக்குங்க, கதைக்கணும். நான் முக்கிய விஷயம் ஒன்று கேட்கணுமாப்பா. நீங்க மேனேஜரோட கேட்கணுமா பிள்ளைகளோட? அங்கே அதுகளோட கதைச்சா தானே மேனேஜரை பார்க்க போகலாம். நான் தான் மேனேஜர். மேனேஜர்ன்றதுக்கு ஆதாரம் என்ன இருக்கு? மேனேஜர் ரூமுக்குள்ள அங்கே இருப்பேரா? இது இன்னைக்கு என்ன லீவு நாளா? இல்லையே, இல்லை லீவ் இல்லை, அரசாங்க விடுமுறை இல்லையே. இல்லை, அப்புறம் என்னட்டுக்கு ஆக்கள் என்ன தேவை, என்ன பிரச்சனை? ஓ, நான் முதல் இங்க கவுண்டர்ல இருக்கிற அகல கலைக்கணும், கலைக்கு தான் நான் மேனேஜரோட போய் எனக்கு பெரிய தலையடி பிரச்சனையா இருக்கு எனக்கு. என்னடா ஆளு கூப்பிட்டு வந்து, நான் தான் மேனேஜர். ஓ, அப்போதுல இருந்து தாடி கொண்டு இருக்கிறியாப்பா நீ? நான் தான் மேனேஜர், நான் தான் மேனேஜர் என்று கொண்டு இவங்க ஃபேஸ்புக் யூடியூப் பார்த்துருப்பாங்களோ? அப்ப நீ செருப்போட இருக்கிற. இது என்ன கொடுமையாடா? மேனேஜர் சூப்பரும் மேனேஜர்ண்டா அவர் தஞ்ச ரூமுக்குள்ள இருப்ப, நீங்கள கடைசி மட்டும் பெற மாட்டேறே. கடைசியா நீ ஃபேஸ்புக் எதுவும் பார்த்த? நீ எப்போ பார்த்த? நீ ஃபேஸ்புக்? ஐயோ, அந்த தொல்லையால எனக்கு மண்டை அடியா கிடாக்கு. நான் இன்றைக்கு முக்கியமான விஷயங்களை போகணும்னு வந்தேன். இந்த பேங்க்ல இருந்து நான் லீவ் பண்ண போறேன். இது கவுன்சிலிங் ஆபீஸ் இல்ல, நீர் வந்து கவுன்சிலிங்ல கணக்க விஷயம் கதைக்கணும் கேட்கணும். இது கவுன்சிலிங் ஆபீஸ். நான் முதல்ல இந்த பேங்க்ல இருந்து நான் லீவ் பண்ண போறேன். போகலாம், இதுல என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை போவேன். காசு எல்லாத்தையும் முதல் தண்டுடுங்க. முதல் என்ன காசு? நான் இங்க பேங்க்ல போட்ட காசு. ஓ, அது புத்தகத்தை கொண்டு நீர் எடுக்க போறேன். என்ன நொன்னைக்கு முந்தி தானே வந்து புத்தகத்துல வந்த புத்தகத்தை கொண்டு வந்தோன்னா லைன்ல நிக்கிறீங்கன்னு சொல்லி கடைசியா காட்டை தந்து விட்டுறீங்க. காட்டுல இப்ப பார்த்தா நாங்க பேங்க்ல காசு போட்டா புத்தகத்துல 100 ரூபாய் இருக்கணும் பண்ணுவீங்க. அதுக்கு அங்கால பார்த்தா ஒவ்வொரு நாளைக்கு போய்க்க புத்தகத்துல மாசத்துக்குள்ள ஒரு வட்டி போட்டுக்கணும், அது ஒரு 200 ரூபாயா வந்துடும். சரியா? இப்ப நீங்க ஒரு காட்டன் தந்து விட்டீங்களோ உங்களுக்கு, இப்ப பார்த்தா 0வா தான் கிட, புத்தகத்துல கூட 0வா. நீர் என்ன சொல்றீங்கன்னு எனக்கு விளங்க இல்ல. ஐயா, இங்க வாங்க, இங்க தானே வேலை செய்றீங்க. நான் தான் மேனேஜர் இருக்கிறேன். திரும்ப நீர் மேனேஜர்ல இருந்து என்ன செருப்பு போட்டிருக்குது, இங்கேயா வேலை செய்யறது நீரே கேள்வி கேட்குறீங்க. இதுக்குள்ள ஒருத்தரையுமே காணையில. ஏன்னா நான் இங்க வேலை செய்யற இதா இருக்கும், இங்க வேலை செய்யற தண்ணி இருக்க மாட்டேன். சரி, நீ உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க. எங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஓ, முந்தி தேடி திரிஞ்சு நாங்க வேலை செய்ய எங்களை தேடி 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 வீடுக்கு வந்தீங்க, வேலை செய்ய ஆபீஸுகளுக்கு வந்தீங்க. ஓ, சரியா? வந்து அக்கௌண்ட துறவங்க திறந்து விட்டீங்க. இப்ப எங்களுக்கு பசி இருக்கே இல்ல, நாங்க சாப்பாடு கடைகளை தேடி போவோம். எங்க பழம் பழுத்திருக்கோ அந்த பழமரங்களை தேடி பறவைகள் போகும். பழம் இல்லாட்டி பறவை அந்த இடத்துக்கு போகணுமோ? தேவையில்லை. இது வந்து என்ன, இது ஒரு காமன் சிஸ்டம். இந்த காமன் சிஸ்டத்துக்கு வந்துட்டு
பழுக்காத மரத்துக்கும் பறவைய வாவான்ட்டு அது வருமோ? வரா இல்லையோ? சரி சரி, வராதுதான். அதுக்கு என்ன செய்யறது? இப்ப நாங்க உங்களை தேடி வருவோமா? இல்ல, மரம் வரையலாது. ஆனா மரம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பழுக்கவன். பழுக்கவன், பழுக்கவனும் காய்க்கவனும் பழுக்கவன். அப்ப பழுக்க வைக்கிறதுக்கு நல்ல ரோட்டா கொண்டு வந்து அடிச்சு விட்டா சரி. என்ன மரத்துக்கு தான். மரம் வைக்கவனுக்கும் கொடுத்து மரத்துக்கும் கொடுத்தா சரிதான். அந்த நோக்கத்துல இப்ப நான் வந்திருக்கிறேன். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இதுதான் பிரச்சனை. தேடி 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 வந்து புத்தகத்துல காசை போடுங்கன்னு சொல்லி எங்கட சம்பள காசுல போடுறது. ஓ, அது வந்து உங்களோட சேமிப்பு தானே? சேமிப்பு தானே. என்ன அந்த சேமிப்பை வச்சு எங்களுக்கு தேவைன்னு சொன்ன ஒரு 1000மோ 2000மோ எடுக்கணும்னா வந்து லைன்ல நின்று நாங்கள். அதான் இப்ப என்னண்டா, நீங்க லைன்ல நிக்க கூடாதுன்றதுக்காக எங்கட கவர்மெண்ட்டும் எங்கட பேங்க் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு காட்டை தந்தாங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவசரத்துக்கு காசு சொன்னா பேங்க் ஓடிடும். நாங்க 4 ஆளுக்கு 3 மணிக்கு பூட்டிடுவோம். 4 மணிக்கு உங்களுக்கு காசு வேணும், என்ன செய்யறது? நீங்க அளவு. அப்ப நாங்க என்ன செய்தோம்? உங்களுக்கு காட்ட தந்தோம். அது மட்டும் இல்லாம இன்னும் பலதை செய்தோம். ஆன்லைன் பேங்க் எல்லாம் செய்தோம். நீங்க என்னன்னு சொன்னா, நீங்க இப்போ ஒரு ஊர்ல இருக்குறீங்க. அங்க இருந்து உங்களுக்கு ஒரு பேங்க் வந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் வாரதுக்கு கூட வாங்கணும் இல்லை. அப்ப இப்பதான் ஸ்மார்ட் போன் இருக்குது. இப்ப நீங்க என்ன செய்யலாம்? உடனே போன்லயே வச்சு மாத்திக்கொள்ள ஈஸியான உங்களுக்கு. அப்ப நீங்க அதுல என்ன செய்யணும்? ஈஸியா காசு எடுக்கலாம், ஈஸியா காசு அனுப்பலாம், ஈஸியா இன்னொருத்தனுக்கு கொடுக்கலாம், அது ஈஸியா உடுப்பு வேண்டலாம், ஈஸியா பீட்சா வேணும், ஈஸியா பொரிக்கப்பட்ட சிக்கன் சாப்பிடலாம். அதானையா எங்களை ஈஸியா ஈஸியா ஈஸியான்னு சொல்லி சோம்பொறி ஆக்கி எங்களை சிந்திக்க விடாம எங்கிட்ட இருந்து காசு விளக்கம் சுருட்டி கொண்டு இருக்கிறீங்க. நாங்க புத்தகத்தோட வரைக்க கணக்கோட இருப்பீங்க. உடனே லெட்டர் அனுப்பிங்க மாசத்துல. உங்களுடைய இது கணக்கு 0ல இருக்குது. உடனடியாக 100 ரூபாயை வைப்பிடவும். இல்லை என்று சொன்னா உங்கள் கணக்கு துண்டிக்கப்படும். அனுப்பினீங்களோ இல்லையோ? அது அந்த பேப்பர் இல்ல, அனுப்பினீங்களோ இல்லையோ? சரி, அது முடிஞ்சதில்ல. அனுப்பி முடிஞ்சுது. சரி, கொஞ்சம் காலம் இப்படியே சனா நிக்குது உங்களுக்கு வேலை டைம் ஆகுது, வேலையில இருக்கணும்ன்றதுக்காக 4 மணி 5 மணிக்கு சென்னை நிக்குது. நீங்க 2 மணி 3 மணியோட வேலையை விட்டு போகணும்ன்றதுக்காக காட்டுன்றதை கொண்டு வந்தீங்க. நாங்கள் அவங்கள்ட்ட வந்து காட்டத்தாதான்னு கேட்கல. சரிங்க, நீங்களே எல்லாத்தையும் எல்லாம் அடிச்சு போட்டு எங்களுக்கு லெட்டர்ல அனுப்பி விடுங்க. நாங்க உங்களுக்கு காட்டண்டு வீட்டை வந்து தவாகாரம் பெல் அடிக்கிற என்னன்னு கேட்டோம். உங்களுக்கு பேங்க்ல இருந்து லெட்டர் வந்துருக்கு. நெஞ்சில் விட்டு விழுந்த மாதிரி என்னோட பேங்க்ல இருந்து லெட்டர் வருது. காசு இல்லையோண்டு ஓடி போய் பார்த்து கிழிச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள காட்டு கிடக்கு. ஒரு துண்டு உள்ளுக்குள்ள. அதுக்குள்ள ஏதோ எல்லாம் போட்டுருந்துச்சு. என்னன்னு தெரியும்? உடனே எனக்கு விளக்கம் இல்லாம கொண்டு போற பேங்குக்கு இங்க வந்தேன். இந்த பேங்குக்கு வந்து என்ன எப்படி வந்திருக்கோ, இதுதான் உங்களுக்கான காட்டு. இந்த இடத்துல இருக்கிறதான் உங்களோட பின் நம்ம குறியீட்டு இலக்கம், ரகசிய இலக்கம். இது நீங்க மறக்க கூடாது. இந்த ராசா நான் பள்ளிக்கூடத்துல கூட வாய்ப்பாடு அப்படி பாடிருக்க மாட்டேன் தெரியுமா? கணக்குல கூட நான் அப்படி அந்த அளவுக்கு உத்தரப்பு வச்சுட்டு 4 நம்பர் பாடமாக்குறது 40 பக்கம் உள்ள நாட்டு சோழி சுரண்டோட இருக்கிற நாங்க இத பாடமாக்குறதா? சரி பாடமாக்கி வைக்காது. புத்தகத்துல இருக்க 2000-3000 இருந்து வட்டியோட வந்து கொண்டிருந்தது. எப்ப இந்த தரதுல பிடிச்ச காட்டொண்டு வந்துச்சோ, சரிய வளைச்சு துடைச்சு எடுத்தாலும் உடனடியாக அதோட சரி ஒரு 50 ரூபாய் இருக்கணும், 100 ரூபாய் விட்டோம்னு சொன்னா மாசத்துல பிடிக்கிறீங்க. அதுல காசு அதுக்கு உமக்கு என்ன பிரச்சனைன்னா, நீங்க ஒரு மினிமம் பேலன்ஸ் பேண வேணும். அந்த மினிமம் பேலன்ஸ பேணாட்டி நான் உங்களுக்கு இருக்கிற காசு முழுக்கல இதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு ஆரம்பிச்சீங்களா? கார்டு கடைக்க சொன்னீங்களா? உங்களோட கார்டுல இவ்வளவு இருக்க வேணும். சரி, நான் ஏன் அந்த 100 ரூபாயும் விடுறேன், 200 ரூபாய் விடுறேன்னு தெரியுமா? அடுத்த முறை காசு போட அதுல இருந்து எடுக்கணும். இது வந்து சிஸ்டம்
சிஸ்டம் மட்டும் எங்களை கூப்பிட்டு வச்சு சொன்னீங்களா இந்த சிஸ்டத்துல இப்படி இருக்குது நாங்க உங்கள்கிட்ட இந்த கார்டுல இருந்து இது இல்லாட்டி நாங்க உங்களுக்கு மாசம் மாசம் இந்த கார்டுக்கு வெட்டுவோம். இங்க நான் சொல்ற கேளுங்க, நாங்க கவுன்சிலிங் ஆபீசர்ஸ் இல்ல, ஆ. சரியோ? ஓ. நாங்கள் உங்களோட வீடு வழியே கூப்பிட்டு வந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு பிரசங்கம் செய்யறதுக்கு நாங்க ஒரு மதவாதிகளும் இல்ல, சரியோ? உங்களை கூப்பிட்டு வச்சு இப்படி செய்யுங்கன்னு சொல்றதுக்கு நாங்க அரசியல்வாதிகளும் இல்ல, ஓ சரியோ? நாங்கள் வந்து பேங்க், நீங்க தார காசை சேவன்றது, அது நீங்க கேட்க தாரது, நாங்க நாட்டின் பொருளாதாரத்தை செல்வாக்கு செலுத்துறது, நீங்கள் எப்படி வாழலாம், எப்படி அந்த காசை கையாள இலகுவான வழிமுறை எல்லாத்தையும் பயன்படுத்துறத நான் என்ன போட்டு நாங்க உங்கள்கிட்ட என்ன கேட்கல இலகுவான வழிமுறை. சரியா? இந்த காட்டை பிடிச்சிட்டு எந்த காசை தான் இப்படி இப்படி காட்டு எடுத்து போட்டு இந்த காசை தான் இது கதை விடுறீங்களே. இப்ப இது மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ கொண்டு வா, நீ இதை வச்சுட்டே நீ இன்னும் சுரண்ட வலிக்கிட்டு இந்த முடி காட்ட முடி. இந்த காட்டு இருக்கிறாளா எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. இப்ப நீ இருந்த காட்ட வைக்கும், இப்ப நீ காட்டாது. இப்ப உங்களோட காட்டுல வந்து நம்பர் எல்லாம் பாடமாக்கி எடுத்தாங்கன்னா பேருந்து வந்து நிக்கிறது, ஐயோ இந்த நம்பர் எல்லாம் பாடமாக்கிட்டான் காசு எடுத்துறான்னு வந்து நிக்கிறது. இப்படித்தானே நடந்து கொண்டிருக்கு. சரி காட்டு இருக்குது, எந்த போன்ல எல்லாம் ஆன்லைன்ல செய்து தந்திருக்கிறீங்க. என்ன காட்டுல எடுத்து வீட்டுக்காரருக்கு ஒரு ஆளுக்கு நான் ரீலோட் பண்றதுக்கு உள்ளுக்க வை, நான் எடுத்த அப்புறம் நான் அடுத்து வந்து ரீலோட் பண்றதுக்கு நான் போடணும். உள்ள நாட்டு கேள்விய கேட்டுட்டு ஓடிபிய கொண்டு வா, இது சரியான ஓடிபியா அதெல்லாம் கேட்கிறேன். இவ்வளவு ஏன் கேட்கிற நீ? இந்த காட்டுல இருந்து நான் காட்டு ஓட்டினதுக்கு ஏன் ஓடிபி அனுப்புறீல்ல நீ? என்ன சிஸ்டமும் சிஸ்டரை கூட்டு கொண்டு சிஸ்டம் பண்றாரு. சிஸ்டம் என்னத்தை நான் சொல்றேன், வேலைக்கு அப்படி என்று சொன்னா முழுக்கத்தையும் சிஸ்டம் ஆக்கி விடு. என்ன ஆகல போய் இங்க வேலைக்கு ஆகல வச்சிருக்கிற இப்படி இதுல இருக்கட்டும். நீங்க கொதிக்காதீங்கோ, நீங்க கொதிச்சான அட்வைஸ் பண்றதுக்கு நான் கவுன்சிலிங் ஆபீசர் இல்ல. சுடுதண்ணி ஆக்கி கொண்டிருக்கேன், கொதிச்சு கொண்டிருக்கேன். நீ வந்து உடனே களை பண்ணோட தண்ணி ஊற்றி குடிக்கிறது. ஐயோ அந்த கார்ல முழிச்சனே தெரியல. நானே நித்த ஏர்ல முழிச்சனு தெரியாம இருக்குது. போன் எடுத்துட்டு பாத்துட்டு சரி இன்றைக்கு நான் ஒரு இதுல போயிட்டு அவசரத்துக்கு போயிட்டு சரி ஒரு 100 ரூபா எடுப்போம், பஸ்ஸுக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகணும், 200 ரூபா எடுப்போம்னு போயிட்டு சரி ஐயோ 300 ரூபாய் இருக்கு, என்ன 200 ரூபாய் எடுத்து போட்டு 100 ரூபாய் காசு ஓட்டி கொண்டு இருக்க. காசு பண்றதுக்கு நீங்க எனக்கு ஓடிபி அனுப்பலாம் தானே? ஏன் அனுப்புறீங்க? சொல்ல பேரையும் நீங்க சிஸ்டம் ஆக்கினீங்கன்னு சொன்னா வேலைக்கு ஆகல் வேலையில எல்லாம் வீட்டை விட்டு சமைக்கட்டும் போட்டுல போய் சொல்ல கேளுமோ. முந்தி இந்த பேங்க்ல எத்தனை பேர் இருந்தது? ஒரு 20 பேர். அந்த நம்பர் போட்டுக்கிட்டானே 5 6 7 8 9 10 11. அதுக்குள்ள நடக்கும் 12 கிடக்கு. இந்த லைன்ல ஒரு 12 பேர். எங்கட மேனேஜர் ஒரு ஆள், உதவி மேனேஜர் ஒரு ஆள், சேர்ந்து ஸ்டோர் கீப்பர் ஒரு ஆள், அவர் இவர் சொல்லி நாங்க ஒரு 20 பேர் இருந்தாங்க. இப்ப எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப எத்தனை பேர்? 5 பேர் இருக்கு. மேனேஜர் இந்த இதுல வந்து இருக்கவர். சரி எல்லாரும் எல்லா வேலையும் செய்யலாம், ஆனா மேனேஜர் வேலையை மேனேஜர் மட்டும் தான் செய்யணும். அப்ப இதெல்லாம் சிஸ்டத்துக்கு வந்துட்டு அப்ப இப்ப நீங்க காசு போடுற எங்க போடணும்? நீங்க வந்து நீங்க மினக்கட தேவை லைன் நிக்க தேவை. எங்கட சீரியமே வாங்க அந்த மிஷின்ல என்ன செய்யலாம், போடணும், அதுலயே போடலாம், அதுலயே எடுக்கலாம். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுல போடுறது இல்லைன்னாப்பா பிரச்சனை. அந்த 3000 ரூபாய் போட்டு 2900 ரூபாய் தான்ப்பா வருகுது. இது என்ன இடம் அப்புறம் பாருங்க உங்களை எல்லாம் வித்திரவாக பட்ஜெட்டி தன்றது உங்களை எல்லாம் கேட்கறதுக்கு ஆக்கள் இல்லையோன்னு நீங்க உங்களோட வாட்டுக்கு ஆடிக்கொண்டிருக்கிறீங்க. இருந்து ஒரு இதுல ஒண்ணு கட்டணும்னு உடனே லெட்டர் அனுப்புறது. நான் உங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி கொடுக்குறேன், உடனடியாக இதுக்குள்ள நீங்கள் செலுத்தா விட்டால் உங்களுக்கு நான் அனுப்பப்படுவேன். விரட்டுறது உங்களுக்கு நான் பூரா இருக்கு விரட்டுறதுக்கு கதை சொல்றேன். நான் ஒரு கதை ஒன்று சொல்றேன் சரியா? ஒரு கதை ஒன்று சொல்றேன், பேங்க் கதை ஒன்று. சரி அந்த பயத்துல நான் காட்டுக்கு பதிலா ஐசிய தூக்கி வச்சுட்டேன். நான் பயத்துல நான் பதட்ட சரியான. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன். சரி என்னண்டா, ஒரு பேங்க்ல ஒரு கொஞ்சம் கல் இருப்ப கால் எடுத்து போட்டான், கொஞ்சமோ கால் எடுத்து போட்டான். அடிச்சா முன்னுக்கத்தையும் அடிச்சு இங்கதான் மேனேஜர்ட்ட கட்டி தந்ததை நீங்க பார்க்க போறீங்க. அப்ப இவங்க கொஞ்சம் காசு யார் எடுத்தது, கொஞ்சம் 2-3 கலர் எடுத்துட்டான். எடுத்தா மேனேஜர் பிடிக்க வந்து பாத்துக்கலாம் களவு போட்டு. அப்ப உங்களுக்கு வேலை பேங்கிங்ல வேலை. அப்ப களவு போனால் மேனேஜர் என்ன செய்யறாருன்னு சொன்னா மீடியாவும் இங்க மேனேஜர் சொன்ன
அந்த அக்கௌண்ட் நாங்க பிரதானமா இருக்க காசு ஆள்ற கூப்பிட்டு கேட்ட சொன்னேன் இந்த களவு போட்டுது என்ன செய்யறது ச்சே. ஓ அப்ப போலீஸ் வந்துச்சு ஓ வேற எந்த ஆட்சி வந்துச்சுதான் சரியோ ஓ நாங்கள் களவு போனது வந்து அவங்க எடுத்தது வந்து ஒரு 3 கோடி 3 கோடி இந்த ஆள் சொல்லிச்சுதான் 30 கோடி காணல போடணும் என்னது 30 கோடியை காணல போடணும்னு சொன்னாரு மேனேஜர் அவ இவங்க கேட்டானா என்ன செய்யறேன்னு கேட்க இவன் சொன்னானா மிச்சம் 27 கோடிய எடுத்து பார்ப்போம் சரி 27 எனக்கும் உனக்கு அப்ப அங்க போன கண்ணன் பார்த்தாராம் என்னடா அப்ப நாங்க எடுத்தது 3 கோடி இவன் 30 கோடின்றாங்க இப்ப கள்ளன் வந்து சொல்லலாமா நாங்க 3 கோடி தான் எடுத்துலாம்னு சொல்லலாமோ சொல்லலாம் அப்ப இங்க 30 கோடியை காணலன்னு போய் செக் பண்ணா 30 கோடி இல்ல அப்ப இந்த கள்ளனுக்கு பெரிய சிக்கலா போயிட்டு அப்ப என்னடாப்பா நாங்க எடுத்தது 3 கோடி இவங்கள மாட்டு பார்த்தா இவங்க இப்ப எங்களை மாட்ட வச்சுட்டாங்களே அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் சரியா புரியணும் என்னன்னா படிச்சவன் தான் பேங்க்ல இருப்பான் அப்ப அவங்க ஏதோ ஒரு சிஸ்டம் ஒன்று செய்து இருப்பாங்க அப்ப நீங்கள் இதுல நின்று என்ன செய்யலாம் குசத்தி போட்டு பேஸ்புக்ல போட்டுட்டு டிக்டாக்ல போட்டுட்டு யூடியூப்ல போட்டுட்டு ஷேர் பண்ணி எல்லாம் எடுத்து லைக் போட்டு கமெண்ட் எடுத்து போட்டு நீங்க என்ன செய்யலாம் இல்ல விளங்கிட்டு அப்ப கள்ளர் முழுக்க இதுக்கெல்லாம் இருக்கிறீங்க அப்ப இந்த சிஸ்டம் எல்லாம் அப்ப உங்களுக்குலாம் நடக்குது இந்த கதைக்கெல்லாம் நான் விளங்கி கொண்டுட்டேன் என்ன விளங்கினீர் கள்ளன் 30 எடுக்க சரியா நீங்க அது வந்து 3 எடுக்க நீங்க 30 எடுத்து விட்டீங்களே ஓ நீங்க இல்ல பேங்க் மேனேஜர் நீங்க நான் பொதுவா பேங்க் மேனேஜர் எல்லாரையும் சொல்றேன் நான் உங்களுக்கு கூலா தான் அதற்கு நானும் கூட சொல்றேன் அப்ப உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு போல இருக்கு இந்த அதான் ஜிம்முறாங்களே போனுக்கு போடுறதுக்கு அது வந்து 24 hours working அப்ப ஒரு நெட்வொர்க்கிங் வந்து இருக்க வேணும் நெட்வொர்க்கிங் இருந்தா தான் அந்த நெட்வொர்க்கை தானே வேறு தொழிலுக்கு போறான் கொண்டு போய் கடலுக்கு போட்டுட்டு விடிய காலம் உங்களுக்கு காஞ்சிட்டு வந்து கொஞ்சம் நீந்தான் விடுதுன்னு பார்த்தா நீங்க முழு நெட்வொர்க்கையும் பற்றி அழுறீங்க போல இருக்கு நெட்வொர்க் சொன்னா அந்த கடல்ல போற நெட்டை தான் சொல்றீங்க நீங்க இல்லைங்க பெரிய ஓட்ட கண்ணோட இருக்குது பெரிய பெரிய இதோட பெரிய வெள்ளை எல்லாம் கொண்டு போய் போடுறாங்க இதுக்குள்ள எங்க தேடி பார்த்தீங்களா ஒரு நெட் எங்கால இல்லையா அதுதான் நீங்க கண்ணறே ஒழிஞ்சிருப்பீங்க அவன் 3 கோடி அடிக்க 30 கோடி அடிக்காகல்ல நீ இப்ப நெட்வொர்க்கிங்கோட என்று சொன்னா சரி நான் விஷயத்துக்கு வரேன் அப்ப இவ்வளவு நேரம் விஷயம் இல்லாம இல்ல நான் திரும்ப விஷயத்துக்கு வரேன் அப்ப இவ்வளவு நேரம் என்னது வேற நான் நெட்டுக்குள்ள போயிட்டு நீங்க சொன்ன நெட்டுக்கு வர சரியா இதுக்குள்ள இருந்து நாங்க எந்த காசுல இருந்து இப்ப போய் கொண்டிருக்கு அதுக்கு ஓடிபி அனுப்புறாங்க அதுக்கான காரணம் வேணும் அது சிஸ்டம் சரி சிஸ்டம் அடுத்தது யாரோ ஒருத்தன் கேம் விளையாடு எந்த காசுல எடுக்கிறான் சரியா நீ தான் நம்பரை கொடுத்துருப்பேன் கார்டை கொடுத்துருப்பேன் என்னட்ட வந்து நிக்கிறேன் அப்ப எனக்கு ஓடிபி அனுப்புறேன் அதுக்கான பதில சொல்லு அது சிஸ்டம் சரியா இதுக்கு எடுத்தாலும் சிஸ்டம் இதுக்கெல்லாம் சிஸ்டம் சரி ஒருவேளை நான் செத்து போட்டேன் செத்து போட்டேன் என்னோட பேங்க்ல இருக்கிற காசு நான் செத்து போட்டேன் சரி செத்து போனீங்க சரியா என்னுடைய பேங்க்ல இருக்கிற காசு சரியா என்னுடைய தங்கச்சிய சரி இல்ல வேணா 30 சரி உங்களோட மேனேஜ் ஓபன்லியோ யாரோ இந்த அப்பாவே வர 2 வையன் சரி அப்பா வர எடுக்கிறதுக்கு அவர் இருக்கிறார் அவர் இருக்காரு நீ செத்து போ சரி இல்ல அப்பா செத்து போட்டு நான் வரேன் இப்ப நீ செத்து போனீரோ அப்பா இருக்கிறாரோ அப்பா செத்து போனார் நீ இருக்கிறீங்க சரி உனக்கு நான் பெரும்பாவே சொல்றேன் அப்பாவே செத்து போட்டேன் அப்பாட காசு எடுக்கிறதுக்கு நான் வரேன் சரியா வேற காசு எடுக்கிறது அதுக்கு வந்தேன் கதையை கேளுங்க ஜேபி சைன் பண்ணி ஜிஎஸ்டி உறுதிப்படுத்தி இவரான் உங்களுடைய அம்பான்னு சொல்லி மரணசத்துக்கு நான் அடுத்தோடு வேற மேல இதுக்கு இவ்வளவு இதுக்கே குசத்தி சரி இவ்வளவுக்கெல்லாம் அவன்கிட்ட அதாவது பெத்த மகன் தகப்பன் சொத்து எடுக்கிறதுக்காக சொத்து இல்ல காசு அது சொத்து தாண்டி காசு உங்களுக்கு சொத்து தானாது குழப்பி அடிச்சு கொண்டு இருக்க நீ என்ன குழப்பம் வேணும் சரியா கதையை கேளு அப்ப இந்த காசு எடுக்கிறதுக்கு இஎஸ்கிட்ட போகணும் ஏபிட்ட போகணும் நான் பேங்க்ல வந்து காசு போட்டுருக்கேன்
இது என்ன நான் என்ன டிராமா ஒத்தி நடிச்சு காட்டி கொண்டு நிறைய இருக்குது. அப்ப ஜேபிடி இருந்து என்னத்துக்கு கடன் கேட்கிற, வியானிட்டு இருந்து என்னத்துக்கு கடன் கேட்கிற? நீங்க டிராமா ஒத்திய பாக்குறதுக்கு என்ன ஏன் சொல்லுங்கப்பா, நீ கதை விழுந்து கொண்டு போவாங்க. எந்த அப்பாட காசு எடுக்கிறதுக்கு நான் இவ்வளவு இது பண்ணணும். உங்களோட அப்பான்னு எனக்கு தெரிய வேணுமே. அதுக்கு தான் ஐசியில இருக்க இந்த அப்பாட வேணோட. அது சிஸ்டம். என்ன சிஸ்டம் கஷ்டம் எழுதுறது முழுக்க கையால இருந்து எழுதி போட்டு தரது. அதுக்கு பிறகு சிஸ்டம் வந்த பிறகு சிஸ்டம் சிஸ்டர் கஷ்டம் குஷ்டம் ஒன்று இருக்கிறேன். எதுமை மாட்டு பேரு சும்மா சும்மா இருந்தவொண்டு என்ன கலைக்கிறான்னு தெரியாது, என்னத்தை சொல்றான்னு தெரியாது. சிஸ்டம் எனக்கு கஷ்டம் எனக்கு குஷ்டம் பதில சொல்லு சொல்லு புலன். இந்த இது காசு எடுக்கிறதுன்னு சொன்னால் இவ்வளவுக்கு கேட்கறது தானே. அப்ப இவனும் ஒருத்தன் என்னுடைய கார்டுல இருந்து காசு எடுக்க அப்பயும் ஜேபிட்டே இருந்து கொண்டு வாங்க கேட்காம ஒன்று ஒரு இது எடுக்காம எனக்கு அந்த ஓடிபி அண்டதை அனுப்பாம நீ அனுப்புற. அப்ப உங்களுக்கும் அந்த கேமுகள் அனுப்பி இதுன்றவன் தொடர்பு இருக்குதானே. நீர் ஏன் வீட்டை இருந்து ஒரு போன் கால் போட்டிருக்கலாமே. நான் அந்த கோல் அங்க மாத்தி இருப்பேன். அதே இத்தனை கோலம் போட்டு தாண்டா கடைசியா சொன்னாங்க நீங்க இங்க உங்களோட பிரான்ச்சுக்கு போங்க கதையுங்க உண்டு. எத்தனை முறை நான் எடுத்து கேட்கிட்டேன். எனக்கு ஒரு கதை சொல்லிட்டேன். என்ன மறந்தே நான் சிரிச்சு போட்டேன். நீ சிரிக்கிறதுக்கு எனக்கு என்ன மலப்புறதுக்கு தெரியும். நான் ஒரு கதை என்ன மேனேஜரா இருந்தோள். இன்றைக்கு நான் அடிச்சாதான் அடுத்த கேட்டு வந்து அடிப்பான். அப்பதான் சிஸ்டம் உடப்படும். சிஸ்டம் உடப்பட்ட என்ன இருந்த எத்தனை பேர் 25 பேரா 25 பேர் கடற்கடன்று வந்து அதுல இருந்து ஒருத்தருக்கு வேலை கொடுப்பீங்க. இப்ப கடைசியா நான் போலீஸுக்கு கோல் போட்டு சொல்லிக் கொள்ளுவேன். என்னுடைய வேலையை இவர் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார். இவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு உள்ளுக்க போடுவோம். நானும் சொல்லுவேன் என்னுடைய காசை இவங்க களவாடி விட்டார்கள். சிஸ்டம் பண்ணி சொல்லுவேன். எனக்கு ஓடிபி வரையில இந்த மாதிரி இவ்வளவு காசு போட்டிருந்தது, இதுல கிடந்திருக்கு, இவ்வளவு மறுபட்டிருக்கு, எங்க போயிருக்குது. அப்ப நீ சிம் கார்டு போய் இதுவரைக்கும் எனக்கு வட்டி வந்ததுக்கான காசு இல்ல. ஆஸ்பத்திரியில வந்து மாப்பணிகளை கொண்டு தந்துவேன். நீ ஓரளவு சந்தோஷப்படும் ஜிஎஸ்டி உறுதிப்படுத்தி யார்கிட்ட எங்கட ஜேபிட்ட உறுதிப்படுத்தி சிஸ்டம் 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 கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. ஊர்கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம். நல்ல கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை நேரம்